நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நங்கிலிக்கொண்டான் கிராமத்தை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளரான சடையாண்டி வயது 75 பச்சையம்மாள் தம்பதிகளுக்கு விநாயகம், வேலன், பிரகாஷ், மருதாச்சலம் மற்றும் சகாதேவன் என 5 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் 4வது மகனான கார் ஓட்டுநர் மருதாச்சலம் வயது 38 என்பவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் நங்கிலிக்கொண்டான் பகுதியில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறார். இவர்களுடன் தாய் பச்சையம்மாள் மற்றும் தந்தை சடையாண்டி ஆகியோரும் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் மருதாச்சலம் வேலைக்கு செல்லாமல் மது குடித்துவிட்டு அடிக்கடி வீட்டில் பிரச்சனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று அவரது மனைவி கஸ்தூரி 2 பிள்ளைகளுடன் உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்கு சென்ற நிலையில் தந்தை சடையாண்டியும் மருதாச்சலமும் வீட்டில் இருந்துள்ளனர். அப்பொழுது குடிபோதையில் வந்த மருதாச்சலம் தந்தை சடையாண்டியை ரிஃபர் பட்டையால் கடுமையாக அடித்துள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே சடையாண்டி உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செஞ்சி காவல்துறையினர் சடையாண்டி உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் தலைமறைவாக இருந்த மகன் மருதாச்சலத்தை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் தந்தையை மகன் அடித்து கொலை செய்த சம்பவம் நங்கிலிக்கொண்டான் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி.